தவிர எங்களுக்கு வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி தான் குலதெய்வம். எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் என்னென்னா, குழந்த பிறந்த உடனே 1 வயசு ஆன உடனே அவளுக்கு மொட்டை அடித்து காது குத்துவா. எங்கள் அப்பா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். எங்கள் அப்பா, அம்மா. எனக்கு வந்து 2 அண்ணன், ஒரு அக்கா. அக்கா கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணினான். அதனால் பண கஷ்டம் இருந்தது. ஆனால் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படல. அந்த கஷ்டத்தில் எனக்கு மொட்டை அடிக்கணும், திருப்பதி போகணுன்னா செலவாகும் இல்லையா? அப்பா என்ன பண்ணா, வைதிகத்தினால ஒரு கல்யாணம் வந்தது திருப்பதியில். சரி வாடி எங்கள் அம்மாட்ட சொன்னான், எனக்கு கல்யாணம் போச்சு அப்படியே குழந்தைங்க மொட்டை அடித்து காது குத்திடலான்டான்னா. சரின்னு போனோம். காது குத்தி மொட்டை அடித்தா காது குத்தினா திருப்பி வந்தா. திரும்பி ஒரே மாதம் சடை போட்டுருச்சு. அதுதான் பெருமாள். எதையும் விட்டு வைக்க மாட்டான். என்ன பண்ணுறது, திருப்பி செலவழித்து திருப்பதி போய் மொட்டை அடித்து காது குத்தின்னு வந்தேன். இதெல்லாம் தான் ஆரம்பம். அப்போல்லாமே எனக்கு ஒரு ஈடுபாடு ஆரம்பிச்சுது கடவுள் மேலே. எங்கள் அம்மா எப்போவுமே எல்லாம் பகவான் பார்த்து போகிறானாப்பா அப்படின்னு சொல்லுவாள். அது எனக்கு மனசில். அதே மாதிரி எங்கள் அப்பாவும் சொல்லுவாள் அடிக்கடி, தெய்வம் தானே நமக்கு துணை அப்படிம்பா. அதெல்லாம் தான் என் மனசில் ஊறி போய் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு எனக்கு. அண்டு ஒன்று எனக்கு வந்து சந்தியாந்தனம், மாத்தியானிகம் இதெல்லாம் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன் சின்ன வயசுலேருந்தே. அதுவும் ஒரு காரணம் நான் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபடுறதுக்கு.